அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சமூக பற்றாளன் ஞானச்சித்தன். இப்போ சோசியல் மீடியாவில் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு எதை பார்த்தாலுமே ஒரு குட் நியூஸ் போயிட்டுருக்கு. என்ன அந்த குட் நியூஸ்னால், நவம்பர் 14 நாளைக்கு ஆட்டோகிராஃப் அப்படிங்கிற திரைப்படம், இயக்குனர் சேரன் அவர்கள் இயக்கிய திரைப்படம், மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம். அந்த திரைப்படத்திற்கும் எனக்கும் நெருங்கிய சம்பந்தம் இருக்குது. ஏன்னா காலேஜ் படிக்கும்போது அந்த திரைப்படம் வெளிவந்தது. இப்போ கல்லூரி காலத்தில் எல்லாருமே அந்த பருவத்தில் காதல் படம் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். காதலுக்கு மட்டும் கிடையாது, அந்த ஆட்டோகிராஃப் அப்படிங்கிற திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே அப்படிங்கிற அந்த பாட்டு, விஜய் அவர்கள் வித்தக கவிஞர் எழுதின பாட்டு, என்னுடைய வாழ்க்கையில் என் மனசு எப்போல்லாம் கஷ்டப்படுதோ அந்த டைமில் அந்த பாட்டு நம்ம கேட்டோம்னா எல்லாத்துக்குமே அந்த பாட்டு ஒரு பிடித்த பாட்டாக இருக்கிறது. இனி எக்காலத்துக்கும் இருக்கும். அன்று, இன்று, இனி என்றும் அந்த பாட்டு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு பாட்டு. நம்ம மனசு எப்போவெல்லாம் நொடிந்து போய் உட்காந்துக்கிறோமோ அப்போ அந்த பாட்டை நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு எப்படி நம்ம செல்ஃபோனில் சார்ஜ் தீர்ந்துன்னா மறுபடியும் ரீசார்ஜ் ஆகிடுது இல்லையா, பேட்ரி ஃபுல்லாகிடுது. அந்த மாதிரி நம்ம மனசு கஷ்டப்படும் போது என்னடா வாழ்க்கை அப்படிங்கும்போது இந்த பாட்டு நம்ம கேட்டோம்னா நம்மளுக்கு மீண்டும் ஒரு பூஸ்ட்டு கிடைச்ச ஒரு நம்பிக்கை பிறக்கும். அது மட்டும் இல்லை, சினிமாங்கிறது ஒரு வலிமை வாய்ந்த ஊடகம். சினிமாவிலிருந்து தான் கிட்டத்தட்ட ஒரு 6 முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டில் நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். சினிமாவிலிருந்து தான் நம்மை ஆளுகின்ற ஆளுமைகளை உருவாகிறாங்க. அந்த வகையில் இப்போ சினிமாங்கிறது கமர்ஷியலாக ஒரு பக்கம் எடுத்தாலும் கருத்து உள்ள படங்கள் எடுக்கிறதுல ஒரு சில இயக்குனர் சேரன் அவர்கள் ஒரு முக்கியமான இயக்குனர். ஏன்னா இந்த இடத்துல நான் அவரை பற்றி கொஞ்சம் சொல்லி ஆகணும். ஏன்னா சினிமாங்கிறது வியாபார நோக்கத்தோட காசுக்காக வரங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும், இவர் ஃபஸ்ட்டு எடுத்த திரைப்படம் இயக்குனர் சேரன் அவர்கள் 1997 பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற திரைப்படத்தை எடுத்தார். அதில் கம்யூனல் இருக்கக்கூடாது, அக்செப்ட் யூனிட்டி, அவாய்டு கம்யூனிட்டி அப்படின்னு அந்த கான்செப்டில் இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா பொற்காலம் அப்படிங்கிற திரைப்படம் இயக்குறாரு. அந்த திரைப்படத்தில் என்னென்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு மறுவாழ்வு தரணும் அப்படிங்கிற கான்செப்டில் அந்த படம் இருக்கும். அடுத்து 1998 பார்த்தோம்னா தேசிய கீதம், அது ஒரு நாட்டு மக்களுடைய நலனை சார்ந்து அந்த படம் இருக்கும். அடுத்தது பார்த்தோம்னா 2000 வெற்றி கொடி கட்டு அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படம் என்னென்னா வெளிநாட்டில் போய் நம்ம வேலை செஞ்சு நம்ம கஷ்டப்படக்கூடாது, உள்நாட்டிலே நம்ம வேலை செய்யணும். அதாவது கவிஞர் மருது